ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேஸ்டியான வீட்லேயே முட்டை புரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க சூப்பரான டேஸ்டியான முட்டை புரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்திருக்கோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வெடிக்கட்டும். வெங்காயம் சேர்த்துக்குவோம். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டோம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும். 2 தக்காளி. இந்த முட்டை புரோட்டா சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இப்போ வெங்காய தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம். ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் தூள், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். புரோட்டா நான் நல்லா உதிரியாக நல்லா பொடிசாக உதிர்த்து வச்சுருக்கேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும், நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். எவ்வளோ பொடிசாக உதிர முடியுமோ அவ்வளோ பொடிசாக உதிர்த்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம முட்டையை லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம். தக்காளிலேயே முட்டையை உடச்சி ஊற்றியில் ரொம்ப கொலன்னு நல்லா இருக்காது. அதனால் தக்காளி வெங்காயம் வணங்கிடுச்சு. ஓரமாக வச்சுட்டு முட்டையை மட்டும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 5 புரோட்டாவுக்கு செய்கிறேன். 5 புரோட்டா, 4 முட்டை, 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் சிக்கன் குழம்பு புரோட்டாக்கு தக்கன. இப்போ முட்டை, தக்காளி, வெங்காயம் எல்லாம் வணங்கிடுச்சு பாருங்கள். இப்போ புரோட்டா சேர்த்திக்குவோம். புரோட்டா நான் நல்லா கையிலே பிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா உதிரியாக எவ்வளோக்கு எவ்வளோ உதிரியாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணால் தான் முட்டை புரோட்டா ஹோட்டலில் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவோம். இப்போ சிக்கன் குழம்பு. இப்போ வெங்காயம், தக்காளி, முட்டை, புரோட்டா எல்லாம் வணங்கிடுச்சு. இப்போ சிக்கன் குழம்பு நம்ம புரோட்டாக்கு தக்கன சேர்த்திருக்கோம் அளவாக. உங்களுக்கு புரோட்டா எவ்வளவோ அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் சேர்த்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். முட்டை புரோட்டா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹோட்டலில் மாதிரியே. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் சிக்கன் குழம்பு வைக்கிறப்ப கடையில் புரோட்டா மட்டும் வாங்கி நாங்கள் இப்படி தான் முட்டை புரோட்டா செஞ்சு சாப்பிடுவோம். குழம்பு எங்கள் வீட்டில் செஞ்ச சிக்கன் குழம்பு, அந்த குழம்பு யூஸ் பண்ணி தான் நாங்கள் முட்டை புரோட்டா செஞ்சோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் சிக்கன் குழம்பு வைக்கிறப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ என்ன போலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.